2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மத்திய தரைக்கடலின் கிழக்கு பகுதியில நாசரேத்தின் இயேசு என்ற ஆசிரியர் ஒரு மலையின் மேல் ஏறி ஒரு பெரிய கூட்டத்திற்கு உரையாற்றினாரு. அது எளிமையான மக்கள் நிறைந்த கூட்டம். ஏழைகள், அப்புறம் நோய்வாய்ப்பட்ட மக்கள். இவங்களுடைய நிலம் ரோமானிய பேரரசால ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. இந்த ஜனங்க அதிக வரிகளை செலுத்த வேண்டியிருந்தது. இவங்க ஒரு விதத்துல தாழ்த்தப்பட்ட ஒரு கூட்டமா இருந்தாங்க. பெருசா வெளியே பார்க்க அப்படி தெரியலனாலும் ஆச்சரியமான ஒன்று அவங்க கிட்ட இருந்து தொடங்குதுன்னு இயேசு சொன்னாரு. ஆக அவர் வாயை திறந்து சொன்னது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம், அதோட அர்த்தம் என்ன? ஒரு புதிய வகையான யதார்த்தத்தை பத்தி பேச இயேசு இந்த சொற்றொடரை பயன்படுத்தினாரு. நம்ம கண்ணோட்டத்துல வன்முறை மற்றும் ஊழல் நிறைந்த ஒரு உலகத்தை நாம பாக்குறோம். அது சக்தி வாய்ந்ததால பெருசா தோணலாம். ஆனா இயேசுவை பொறுத்தவரை தாராள மனப்பான்மை ஆட்சி செய்யும் ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு. அங்க நீதியும் அமைதியும் இருக்கு. அந்த உலகத்துல அன்புதான் இறுதி வார்த்தையாக செயல்படுது. இந்த சாம்ராஜ்யம் உண்மையில வானத்துக்குரியதாக இருக்கலாம். அது நமக்கு அப்பாற்பட்டது. சரியா சொன்னீங்க. இது தேவனுடைய பரலோகத்தின் உண்மை. இது வெகு தொலைவில் இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா இயேசு இந்த மக்களிடமிருந்து தொடங்கி இங்கே இப்போது பூமிக்கு பரலோக ராஜ்யம் வருவதாக சொன்னாரு. இது எதிர்பார்க்காத காரியம். அடுத்து அவர் சொல்றதும் அப்படிதான். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருக்கிற இந்த கூட்டத்திற்கு இழப்பு அப்புறம் துக்கம் பற்றி நன்கு தெரியும். ஆனா துக்கத்தை சந்தோஷமா மாற்ற போற ஒண்ணு வரப்போகுதுன்னு இயேசு சொன்னாரு. அப்புறம் அவர் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்னு சொன்னாரு. இந்த ஜனங்க சக்தி வாய்ந்தவர்கள் அல்லது முக்கியமானவங்க இல்ல. ஆனா காத்திருங்கன்னு இயேசு சொன்னாரு. ஏன்னா ஒரு நாள் இந்த எல்லா மக்களும் தான் உலகத்தை ஆளுவாங்க. உங்களுக்கு தெரியுதா, இயேசு ஒரு புரட்சியை தொடங்க முயற்சிக்கிறது போல தெரியுது. ஆமா, ஒரு வகையில அப்படிதான். ஆனா இது அதிகாரம் அல்லது செல்வாக்கின் மீது ஆசைப்படுபவர்களின் புரட்சி அல்ல. மக்கள் மற்றும் சமுதாயம் மற்றும் நாடுகளுக்கு இடையே ஆரோக்கியமான உறவை விரும்புகிற சேவை செய்ய போகும் ஜனங்களுடைய இயக்கம் இது. ஆமா, அடுத்தது இயேசு இததான் சொல்றாரு. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சக்தியற்ற, யாருக்கும் பெருசா தெரியாத ஒரு கூட்டம் தாராள மனப்பான்மை, மன்னிப்பு அப்புறம் நீதியின் மூலம் உலகத்தை ஆளுறாங்க. இது இயேசுவோட பாணியில நடக்கும் புரட்சி. அடுத்து இயேசு சொல்வது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இது உண்மையா தரத்தை உயர்த்துது. இந்த புரட்சியோட ஒரு பகுதியா இருக்க என் இதயம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். அப்பதான் நான் தேவனை நேரடியா பார்க்க முடியும் இல்லையா? நம்முடைய எல்லா தெரிந்தெடுப்புகளும், நம்முடைய நல்ல தெரிந்தெடுப்புகளும் கூட நிறைய நேரம் கவலையான நோக்கங்களால இயக்கப்படுதுன்னு இயேசு அறிந்திருந்தாரு. இயேசுவை பொறுத்தவரை உண்மையான சமாதானம் யார் மூலம் சாத்தியம்னா, தேவனையும் மற்றவர்களையும் உண்மையா நேசிப்பதற்கு அவங்க மாற்றப்படணும்னு அறிந்த மக்களாலதான். இது அற்புதமா தெரியுது. ஆனா இது ஒரு தீவிரமான அழைப்பு. அது சரிதான். உண்மையில் அது எவ்வளவு தீவிரமானது என்பதை இயேசு விவரித்துக் கொண்டே போறாரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனோட புதிய யதார்த்தம் தானாக நடக்காது. அதுக்கு மற்றவர்களுடைய பிரச்சனைகள் நுழைந்து சமாதானத்தை நோக்கி ஒரு வழியை உருவாக்குகிறதற்கு தூண்டி அப்புறம் உதவ தயாராக இருக்கிறவங்க இதுக்கு வேணும். ஆனா அந்த வாழ்க்கை முறை ஆபத்தானதாக இருக்கலாம். அதனால இயேசு சொன்னாரு, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமா, பிரச்சனைகளுக்குள்ள நுழைவது அப்புறமா அமைதிக்காக வாதிடுவது அது வாழ்வதற்கான சுலபமான வழி அல்ல. ஆக இந்த சமாதானத்தை உருவாக்கும் புரட்சிக்கு இயேசு மக்களை அழைக்கிறாரு. அப்புறம் அவர் பெரிய சேவைக்கு அழைக்கிறாரு. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகள்னா என்ன? இயேசுவும் இந்த முழு ஜன கூட்டமும் இஸ்ரவேலர்கள் தான். அவர்களுடைய எபிரேய வேதங்களில் தேவன் இஸ்ரவேலின் மூலம் உலகம் முழுவதும் அவருடைய ராஜ்யம் மீட்டெடுக்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஆனா தொடர்ந்து பார்த்தா இஸ்ரவேல் மத்தவங்களை போலவே ஊழல் மற்றும் வன்முறையான நாடா மாறுது. மேலும் அவங்க அடக்குமுறை செய்யற நாடுகளுக்கு அடிமையாகிறாங்க. ஆனா இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் இந்த ராஜ்யங்களை எதிர்த்து நின்னு அவங்களுடைய ஊழல்களை விமர்சித்தாங்க. ஒரு நாள் தேவனுடைய பரலோக ராஜ்யம் வரும்னு அவங்க சொன்னாங்க. எல்லாத்தையும் தேவனிடம் ஒப்படைக்க தயாராக இருக்கிற இஸ்ரவேலின் ஒரு சிறிய ஜனக்கூட்டத்துக்கிட்ட தொடங்கும்னு சொன்னாங்க. ஆகவே இந்த ஜனங்க அந்த வரலாற்றின் ஒரு பகுதியா இருப்பதை பார்க்கணும்னு இயேசு விரும்புறாரு. ஆமா,
அதனால்தான் இயேசு இந்த முதல் பகுதி போதனையை அவங்களுடைய வேதங்களில் இருக்கும் 3 காரியங்களுடன் முடிக்கிறாரு. முதல் காரியம், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு அதிக நாட்கள் உணவை பாதுகாக்கும் ஒரு கனிமமாகும். அப்புறம் வேதாகமத்துல இஸ்ரவேலுடன் தேவன் பண்ணின நீண்ட கால உடன்படிக்கையின் அடையாளமாக உப்பு பயன்படுத்தப்படுது. உலகத்தை புதுப்பிக்க தேவனுடைய முந்தைய வாக்குத்தத்தங்களின் தொடக்க நிகழ்ச்சியாக அவரும் இந்த சாதாரண ஜனங்களும் இருப்பதாக இயேசு கூறுகிறார். அப்புறம் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு இயேசு சொன்னாரு. அவர் தேவனுடைய ஒளியின் வேதாகம உருவகத்தை குறிப்பிடுறாரு. அவருடைய பிரசன்னம் ஒரு மலையின் மீது ஒரு நகரமாக இருந்த எருசலேமில் உள்ள ஆலயத்தில் அதன் வாசஸ்தலத்திலிருந்து பிரகாசிக்கிறது. ஆனா இந்த ஜனங்க ஆட்சி செய்யறவங்க இல்ல. அதாவது அவங்க எருசலேம்ல கூட வாழல. இன்னும் ஆச்சரியப்படும் விதமா இயேசு சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் தேவனுடைய உப்பாகவும் நகரமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. தேவனுடைய ராஜ்யத்தை உலகம் முழுவதும் காண்பிக்க போகிற புதிய எருசலேம். இப்போ இயேசுவை பின்பற்றும் ஒண்ணுமில்லாத இந்த ஏழை கூட்டம் எப்படி ஒரு புதிய உலகத்தின் தொடக்கமாக இருக்க முடியும்? சரி, தேவன் யார், நாம் எப்படி வாழணும், மற்றவர்களுடன் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை மறுபரிசீலனை செய்ய தேவன் அவர்களுக்கு உதவ போறாரு. மலை பிரசங்கத்தோட அடுத்த பகுதியை தான் நாம அடுத்து பார்க்க போறோம்.